ராதிகா வணக்கம். இன்னும் சில நாட்களில் ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சுமார் 12,300 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாகவே பார்த்தோமேயானால் நலப்புச்சாமி அனுசரம் களமிறங்கக்கூடிய பெங்களூரு அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக பல கட்டங்களில் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த இரு அணிகளையும் வாங்க கிட்டத்தட்ட உலக அளவில் பெரும் முதலீட்டாளர்கள் கடும் ஆர்வம் காட்டி வந்தனர். இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் கல் சோமானி சுமார் 12,300 கோடிக்கு வாங்கி இருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் அவர் இந்த இதை முழுமையாக வாங்கவில்லை, அதாவது முழுமையான பங்குகளை அவர் வாங்கி இருக்கிறார். ஆனால் ஃபோர்ட், வால்மார்ட் போன்ற பெரும் உலக அளவில் பெரும் முதலீடுகளை வைத்திருக்கக்கூடிய பங்குதாரர்களுடன் இணைந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை அவர் வாங்கி இருக்கிறார். முன்னதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மனோஜ் பாதோலே என ஒரு எமர்ஜிங் மீடியா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்கள் கிட்டத்தட்ட இதற்கு முன்பாக இந்த அணியை விற்பனை செய்ய பல கட்டங்களில் முயற்சித்துள்ளனர். அது மூலம் ஐபிஎல் தொடரின் வணிக மதிப்பு உலக அளவில் கடும் உயர்ந்த நிலையில் இதனால் அந்த அணியை வாங்க உலக முதலீட்டாளர்கள் பலம் ஆர்வம் காட்டி வந்தனர். இந்த சூழலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் கல் சோமானி கிட்டத்தட்ட 12,300 கோடிக்கு வாங்கி இருக்கிறார். இன்னும் சில தினங்களில் ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கும் வேளையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு புது உரிமையாளர்களின் கீழ் விளையாட இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஐபிஎல் தொடர் வரலாற்றில் முதல் தொடரை 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தொடரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட அதன் பின் அவர்கள் பெரிய சோபிக்கவில்லை. இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர்கள் அணியினால் பெரும் நஷ்டம் அடைந்திருந்ததாக தகவல் வெளியாகின்றது. இந்த சூழலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பொது உரிமையாளர்களின் கீழ் இந்த ஐபிஎல் தொடர் கடமை நினைக்கிறது. இதன்படி அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் கல் சோமானி சுமார் 12,300 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விலைக்கு வாங்கியிருக்கிறார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி ஹரிராம்.